வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்லி மியூசிக் சபா 1 டே 2 டே ப்ரோக்ராமில் மியூசிக் சபாவில் ப்ரோக்ராம் இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்லி எவ்ரி வீக் ஆர் ஒன்ஸ் இன் 15 days மியூசிக் சபா மியூசிக் அகாடமின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்னு இருக்கிறது. அங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்கும். சம்டைம்ஸ் டிக்கெட் வைப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் கூட இருக்கும். அது வந்து அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். ஏதோ நான் போன அன்றைக்கி டிக்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் போன ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஜபுரம் சந்தானம் அப்படிங்கிறவரோட ப்ரோக்ராம். அவரோட ப்ரோக்ராம் 2-3 இடத்துல கேட்டிருக்கேன். அதே மியூசிக் அகாடமிலையும் கேட்டிருக்கேன். அவருக்கு ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அந்த கீழே மேலே எல்லா இடத்துலையும் வந்து இடமே இருக்காது. பட் இருந்தாலும் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அன்றைக்கி நான் போகிறேன். டிக்கெட்லாம் விட்டு போச்சுங்க. ஸ்டேஜுக்கு ஒரு டிக்கெட்டானு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டேஜ் டிக்கெட்டும் கொடுக்க முடியாது, இல்லை இடம் ஃபுல்லாக எடுத்த ஒரு பின் பாயிண்ட் கூட கேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். அப்போ வந்து கம் அவுட். அடுத்த நெக்ஸ்ட் விசிட் போகும்போது என்னாச்சுன்னா, அப்போ வந்து இந்த டிடிகே குரூப் நிறுவனத்தை சேர்ந்த சேர்மன், ரிட்டையர்ட் சேர்மன் நினைக்கிறேன், அப்போ வாசுங்கிறவர் தான் அந்த மியூசிக் அகாடமிக்கு சேர்மனாக இருந்தார். பிரசிடெண்ட், சேர்மன் கம் பிரசிடெண்ட். அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரோ தெரியல. ஃபீட்பேக் ஃப்ரம் லிசனர்ஸ் அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று கேட்டாங்க. என் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு அவங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்தேன். இந்த மாதிரி ஸோ ப்ரோக்ராமுக்கு எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல, ஐ ஹவ் கம் ஆல் தி வே ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் சொல்லிவிட்டு நான் வேறு எந்த சஜஷனும் சொல்லலை. பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் வந்து தி என்டையர் ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஹேஸ் பீன் சேஞ்ச். ஏன்னா அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் அப்போ வந்து ஈவினிங்கில் 4:30லேருந்து 9 மணி வரலும் டிக்கெட் பேஸ்டு ப்ரோக்ராமாக இருக்கும். மீதி காலையில் 9லேருந்து 4:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கச்சேரியாக இருக்கும். அதனால் வந்து இந்த 4:30 மணிக்கு மேலே சீனியர்ஸ் கச்சேரி இருக்கும். அது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஆல் சீனியர் ஆர்டிஸ்ட் ஷுட் பி பர்ஃபார்ம்டு பிட்வீன் மார்னிங் 9 to 11 போட்டு ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இப்பயும் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 11 to ஈவினிங் 4 வந்து ஃப்ரீ கச்சேரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபேமஸ் பெர்ஃபார்மர்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸாகவும் இருக்கலாம், அவங்க வந்து அந்த மாதிரி ஃபார் கலெக்டிங் த ஃபண்ட் ஃபார் தி ரன்னிங் த இன்ஸ்டியூஷன் அவங்க வந்து 4:30லேருந்து 2 ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணி பழைய முறையில் இருந்தால் கூட இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஷிஃப்டட்.